யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 46ஆவது வசனம் முதல் 54 வசனம் முடிய. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர் நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டபோது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வரவேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பிப் போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். இயேசு செய்த 2வது அற்புதம். இயேசு செய்த 2வது அற்புதம். இந்த 2வது அற்புதம் 1வது அற்புதம் போட்டிருக்கேன். 1வது அற்புதம் என்ன செய்தாரு? தண்ணீரை, பச்சை தண்ணீரை திராட்சரசம் மாற்றினார். தண்ணீரை ரசமாக மாற்றினார். எல்லாரும் குடிக்கும்படிக்க குடிச்சு. இதுதான் 1வது அற்புதம். 2வது அற்புதம், அதே கானாவூர்காங்கும் கப்பர்நகூமிலிருந்து ராஜாவின் மனுஷன் போனார். இந்த அற்புதம் நமக்கு நடக்கணும். கர்த்தர் வார்த்தை நம்பி போனார். கர்த்தர் சொன்ன நேரம் அதுவே என்று விசுவாசித்தார். அந்த நேரத்திலே அவன் படைச்சிட்டானா? எப்படி படைச்சிட்டான்? கர்த்தர் வார்த்தை நம்பி போனார். எந்த நேரத்தில்? எந்த நேரத்தில் கர்த்தர் வார்த்தை நம்பி போனான்? 2வது அற்புதம், கானாவுக்கு போனார். மறுபடியும் போனார். அந்த நேரத்தில் கானாவூரில் ஒன்றும் இல்லை. பக்கத்தில் இருக்க கப்பர்நகூமில் வானபரிந்த உயர்த்தப்பட்ட கப்பர்நகூம் மீனி பாதாள பரியந்தம் பாதாளம் வரை தாழ்த்தப்படுகிற இடத்துல இருந்து ஒரு ராஜாவின் மனுஷன் போறான். இவங்க கர்த்தர் வார்த்தை நம்பினான். அவனும் மகனும் பிழைச்சிட்டான். இவருக்கு சந்தோஷம் உண்டாயிற்று, வீட்டிற்கு துக்கம் உண்டாயிற்று. நம்ம வார்த்தையை கேட்டோம் இல்லை, துக்கம் உண்டாயிட்டா உண்டா இல்லையா? சந்தோஷம் உண்டாகி வீட்டார் அனைவரும் எல்லாரும் விசுவாசம் மாறிட்டாங்க. 2வது அற்புதம் நடக்க வேண்டிய எல்லாரும் விசுவாசம் மாறணும். கர்த்தர் வார்த்தை நம்பணும், மனுஷ வார்த்தை நம்பக்கூடாது. கர்த்தர் வார்த்தை பிரகாரம் போகணும். இதுதான் 2வது அற்புதம்.
அப்ப இயேசு எதுக்காக வந்தார்? எல்லாரும் கர்த்தர் வார்த்தை பிரகாரம் போகணும், எல்லாரும் விசுவாசி ஆகணும். இயேசு உலகத்தில் வந்த காரணம் எதா? எல்லாரும் விசுவாசியம் மாறும். இந்த காரியம் மட்டும் நடக்கணும். முதலாம் அற்புதம் மாற்றினார், தண்ணீரை திராட்சரசம் மாற்றினார். ரெண்டாவது அற்புதம் கர்த்தர் வார்த்தை பிரகாரம் போகணும். போன குடும்பமே ரட்சிக்கப்படும். ஒரு கர்த்தர் வார்த்தை பிரகாரம் போனால் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும். இன்னும் போட்டிருக்க. இதுதான் ரெண்டாவது அற்புதம். இந்த அற்புதம் நமக்கு நடக்கலாம். எல்லாரும் விசுவாசி ஆகணும். இவன் தான் கர்த்தர் அன்னைக்கு வந்தான். கப்பல் ஏறி கலிலேயா கடல் தாண்டி உலகத்திலே அதிக மீன் கிடைக்கிற இடம் எது? நல்ல மீன் கிடைக்கிற ருசியாக கிடைக்கிற இடம் எது? கலிலேயா கடல் தான். இது அந்த இடத்துல விட்டுட்டு பிள்ளைக்கு சோம், மகனுக்கு சோம் இல்லை. மகனுக்கு என்ன வியாதி? காய்ச்ச. என்ன வியாதி? காய்ச்ச. எத்தனை நாள் சோமனாக இருக்கான்? கேட்டாரா? ஒன்றும் கேட்கல. ஐயா சீக்கிரம் வர, என் பிள்ளை சாகுனால சீக்கிரம் வரணும் கேட்குறது. காணாவூரில் தண்ணீரில் ஜாக்கிரதை மாற்ற ஊரில் வந்து பிரசவம் பண்ணுறாரு. தெருவில் பிரசவம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே வந்து ராஜாவோட மனுஷன் இருக்கான். ஐயா என் மகன் சாகுறால் சீக்கிரம் வரலையா? நீ போகலாம். இவன் எப்படி கொடுதான்? சீக்கிரம் வரணும். அதுக்கு என்ன சொல்றாரு? நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கார். இந்த வார்த்தையை நம்பி படம். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை நம்பி படம். இயேசுவை ஒருவன் கூட்டிட்டு போனான். எபிர் பரிசேய பக்தி உள்ளவன், பாஸ்டர். அதை வசிக்க. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யபீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். நீர் வரணும், என் மகள் 12 வயசாகுது, மரண அவசரப்படணும், நீர் வரணும் என்று கூப்பிடுதான். யாரு? ஜபாலயத்தின் தலைவன் பிதாவால் அனுப்பப்பட்ட இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறான். அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தவரிடத்தை வந்து கேட்கிறான். தேவனாய் இந்த வார்த்தை உள்ளவரிடத்தை வந்து கேட்கிறான். என்ன கேட்கறான்? ஒரு வார்த்தை சொல்லுங்க, யாரு கேட்கறான்? பாஸ்டர், நீர் வரணும், என் மகள் மரண அவசரம் இருக்கா, நீர் வந்து இவர் கையை அங்க வைக்கணும், இங்க வைக்கணும், மகள் பிழைப்பான். இவருக்குள்ள விசுவாசம், பாஸ்டருக்குள்ள விசுவாசம். உங்க கையை பிள்ளை மேல் வைக்கணும், அப்பொழுவள் பிழைப்பான். இவர் ராஜா மனுஷன், கப்பல் நகரில் உள்ளவன். என் பாஸ்டர்ல ஒண்ணு இல்லை, ராஜா மனுஷன். நம்மை ராஜாக்களும். அப்ப நாம் இந்த நேரத்தில் கத்துற போல என்ன கேட்கிறோம்? வலகையை வையும்யா, அது வலகையை பிடிச்சு போறியா, அது செலஸ்கோப் வச்சிருக்கிறாயா, உங்கள்கிட்ட வந்திருக்கேன் கேட்கணும். ஏசி வாடகை பேரா, இந்த வாடகை பேர், இவ்வளோ ஃபீஸு கேட்கணுமா கேட்கணுமா?
நம்ம ராஜாக்கள் ஆக்கியிருக்கால, ராஜா மனுஷன்தான். நம்மை ராஜாக்களும் ஆசாரனும் ஆக்கியிருக்கார். அப்ப நான் கர்த்தர் போனா எப்படி என்ன கேட்கணும்? அது வார்த்தை கேட்கணும். அப்படியே போறோமா? வார்த்தை கேட்கணும். சும்மா காதால் கட்டிட்டு இந்த காதால் போகணும். எப்படி போகிறோம்? நம்பி போகணும். யார் போகணும்? நம்பிபவன் போகணும். நம்பிதான் போவான். வேற யார் போகணும்? போக மாட்டா. நம்பி போவான். நம்பின்னு ஒரு பேர் இருக்கு. நம்பிக்கை இல்லாதவன் போவான். நம்பி போகணுமா? நம்பியாமல் போகணுமா? சோமாதா கத்துற வார்த்தையை நம்பி போனா சோமாதா? மருந்து தரல, பொட்டனத்தையும் தரல, ஊசியும் போடல, எப்படி தூங்காது? எத்தனை வருஷங்கள் ஆச்சு, இன்னும் நடக்க முடியல. எது நம்புறோம்? அவன் நம்பி தான் போனான். மகன் படைச்சுதான் வந்துட்டு மறிக்க போகிற நேரத்தில் வந்து ஆசை தூக்கிட்டு போகல. கேட்க, ஐயா மகன் படைச்சிருக்கா ஐயா? எந்த நேரம்? இவ்வளோ கரெக்டாக கேட்கான, எனக்கு சாப்பாடு வச்சிருக்கியா? கேட்கணுமா கேட்கணுமா? எந்த நேரம்? நேற்று 7வது மணி நேரம் என்கிட்ட சொன்ன நேரம் அதுதான். ஏண்டின்னு சொல்லிட்டாரு. இங்கேயும் விடுதாக்கிட்டாரா? அப்பா உண்மையில தேவன் தான். இன்னும் கர்த்தர் தேவன்னு நம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தினானா? வீட்டையும் சொன்னானா? வீட்டில் எல்லாரும் மகிமைப்பட்டாங்களா? எல்லாரும் விசுவாசி ஆனாங்களா? எல்லாரும் விசுவாசாங்களா ஆனாங்களா? இதே போல வீட்டார் அனைவரும் எல்லாரும் விசுவாசம் மாறும். இந்த சந்தோஷம் இருந்தா ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் கேட்கிறான், நீ கர்த்தர் வார்த்தை நம்பி இருக்குமானால் நீயும் உன் வீட்டார் கேட்ப. இவன் வசனத்தை கேட்டா நீ போகலாம். உன் மகன் இந்த வார்த்தை நம்பி போன, வீடு போய் சேரல, மகன் பிழைச்சிட்டான். வார்த்தையானவர் கர்த்தர் வார்த்தை காதா கேட்டு இதயத்தில் ஏற்றுக்கொண்டு போனா குடும்பம் பிழைச்சிட்டு எல்லாம் விசுவாசியான இந்த வசனம் நடக்கும். இது கர்த்தர் வார்த்தை. கர்த்தர் வார்த்தையில் கேட்டோமானால் கர்த்தர் படியா மாறும். அவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியாதவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பரலோக அதிகாரம். நான் தேவனுடைய உங்களுடைய மகன் அல்ல, தேவனை பெற்றேன், தேவனால் பெற்றேன். தேவன் என்னை பணமாக்கினார், வியாதிகளை மாறிச்ச தேவன் நான் பிறந்தேன். எல்லாரும் விசுவாசிக்கிற கத்து போன அடையாளம் வேணும். ஒரு கத்துன்னு போனால் அடையாளம் வேணும். இயேசு போன அடையாளம் எல்லா விசுவாசியான வார்த்தை நம்பிப்போம், இதயத்தை முத்திரை போட்டோம். இதான் கத்து போன அடையாளம். இது அப்படியே நடக்கணும். வார்த்தை பிரகாரம் போகணும். இதுதான் மனசு ஏற முடியாது. இது பிற போகணும். மகன் நல்ல அவசரப்படுறோம், வியாதிப்பட்டு ஒரு டாக்டருக்கு கொண்டு போகணும். தண்ணீரை திராட்சை மாற்ற இடத்துல இந்த டாக்டர் தான் போகணும். இது தண்ணீருக்கு இவ்வளவு அற்புதம் செய்தார் கர்த்தாவே. எல்லாரும் திராட்சை ருசித்து பார்த்தா கர்த்தாவே, நான் இதில் ருசித்து பார்க்கிறேன். என் மகன் அவசரம் நீங்கலாம் என்று வைராக்கியம். ஹல்லேலூயா.
அப்போ கத்த போறவர்களுக்கு ஒரு வைராட்சியம் வேணும். இது எழுதி சொன்னோம். நான் கத்த போனால் என்றால் வைராக்கியம் ஏற்படும். ஹல்லேலூயா. யார் போனுக்கு? ஒரு கத்தர் போனால் அவனுக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. இது நான் எழுதல, கத்த சொல்றேன். இவன் கத்த வார்த்தைப்படாத நம்பி போகணும். அவசரப்பட்டு போனான். சீக்கிரம் வரலையா, நீ போகலாம். வார்த்தை நம்பி போனானா? அவசரப்பட்டு போனவன் இந்த இயேசு கூட்டிட்டு போல. என்னதான் கர்த்தர் வார்த்தையை நம்பி போலாம். மனுஷ வார்த்தை இல்லை, கர்த்தர் வாயில் புறப்பட்ட வார்த்தையை நம்பி போலாம். யாரோட பேசுறாரோ அவன் நம்பி போவான். இப்போ யாரோட பேசிருக்காரு? ஒருவரோட தன்னோட பேசுறான்னு தெரியணுமா தெரியாதா? அவன் வந்து ஐயா நிற்கான், எத்தனையோ பேர் நிற்காங்க. ஏசு வார்த்தை கேட்டுட்டு, ஐயா என் மகன் மரண அவஸ்தைப்படுற ஐயா, சீக்கிரமாக வந்து வரணும், நீ என் கூட வரணும்னு கேட்குற. ஊற்றுக்கு அதிபதி இல்லை, எவீர் ஜபால தலைவன், எவீர் நீ சீக்கிரமா வரணும், நீ வந்து பிள்ளையின் மேல் உங்க கையை வைக்கணும், அப்பதான் சும்மாவும். நான் அவன் கேட்க ஏசு அவங்க கூட போன கிட்ட போதாரு. பிள்ளை செத்து போச்சு, நீர் வந்ததே போத வருத்தப்படத்தா ஐயா, தகவல் வந்துட்டா. அவன் ஏசு கூட்டிட்டு போனாலும் செத்து போறான். வார்த்தை நம்பி போனா பிழைச்சிட்டான். அவன் எப்படி கூட்டி போனோம்? ஏசு கூட்டிட்டு போகணுமா, வார்த்தை நம்பி போகணுமா? யாரு வார்த்தை நம்பணும்? கர்த்தருடைய ஜீவ வார்த்தை. அவர் வார்த்தையில் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்க வார்த்தை நம்பணும். இந்த வார்த்தை நம்பி போனோம். இப்ப எல்லாருக்கும் அப்படிப்பட்ட நம்பிக்கை வருதா? எதை நம்பி போகணும்? ஆபிரகாம் பற்றி பேசினார். ஆபிரகாமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்ட நான் காணும் தேசத்துக்கே போ. இன்னைக்கு கர்த்தர் இந்த சத்தத்தை தான் சொன்னார். இந்த சத்தத்தை கேட்டான், காலில் போட்டுட்டான். இது கர்த்தர் சத்தம், நான் புரட்ட வேண்டியதான். இன்னும் போட்டுட்டான். இந்த வார்த்தை படம் போனவன் சிவனை ஆறானா ஒரு தான் கத்த அழைச்சான். அவன் சிவனை மாறிட்டானா? அவன் வீட்டில் மனைவி பிள்ளை பெறாதுவா, மறுபடியும் இருக்கான். இவனுக்கு ஒரு மகன் பிறந்தான் 100 வயசுல. நானும் பிள்ளையாண்டன் போய் தொழுது கொண்டுட்டு திரும்பி வருவோம். கர்த்தரை ஆராய்ச்சி திரும்பி வருவோம். திரும்பி வருவோம்னு சொன்னோம். பழைய பேரும் விசுவாசம். இந்த மகனை கொண்டு வீட்டில் பார்த்த 75 பேரை கொண்டு யுத்தம் செய்தான். ஒரு பட்டணத்தை உருவாக்கிட்டானா உருவாக்கலையா? இவ்வளவு வல்லமை உள்ள மகனோடு கத்த வார்த்தை கொடுத்தான். நீ போகலாம், கத்த வார்த்தை நம்பி போனோம். ஆபிரகாம் நம்பின போல கத்த வார்த்தை நம்பி. அப்ப நாம் யார் எப்படி நம்பலாம்? இது கத்தர் வார்த்தை தான். இந்த வார்த்தை பிரகாரம் போகணும். இந்த வார்த்தை பிரகாரம் கத்தரை தொழுது விடணும், கத்தரை ஆராதிக்கணும், இந்த வசப்பிரகாரம் ஆராதிக்கணும் என்று போகும். ஆனால் நம்ம சந்தையை உருவாக்க ஆகிறார், நம்ம எழுப்பாக ஆகிறார், எல்லாரும் குணமாக ஆகிறார், நம்ம வீட்டில் எல்லாரும் ரட்சிக்க ஆகிறார். மகன் சோகமாக இருக்கான், சோகலாம் இருக்கான். இவனோட கத்த பேசணும். நீ போகலாம்.
கர்த்தரோட சொன்னான், என் பிள்ளை பாரு, சீக்கிரம் பாரு, துரிதப்படுத்துகிறான். அந்த அவசரப்பட்டவரோடு நீ போகலாம். எவ்வளவு வந்து கூட்டிட்டு போறான, என் கர்த்தர் வார்த்தையை நம்பி போறான. எது விசுவாசம்? கர்த்தர் வார்த்தையை நம்பி போற விசுவாசம். நாம் ஒரு டாக்டர் கூட்டிட்டு போனோம், கர்த்தர் வார்த்தையை நம்பி போடணும். கர்த்தர் வார்த்தையை நம்பணும். நம்பி போனா நாங்கள் படைச்சிட்டோன்னா மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன கேட்கிறான்? ஐயா, என் வேலைக்காரன் சோமனாவும் இருக்கா, ஜுரமாய் கிடக்கிறான். எப்படி இருக்கான்? திமிர்வாதமாக இருக்கான், கொடிய வேதனைப்படுகிறான். நீர் வரணும் கூப்பிட. அந்த அதிபதியோட 100 பேருக்குள்ள அதிபதி, எத்தனை பேருக்கு அதிபதி தெரியாது? ஜீவாதிபதி. நீ போகலாம். 100 அதிபதியோடு பேசுற ஜீவாதிபதி, நீ போகலாம். வர முடியாது, வர நேரம் இல்ல. என்ன சொன்னாரு? பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக் கடவது என்றார். அந்த நாழிகையிலேயே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். நீ விசுவாசப்படி உனக்கு, நீ விசுவாசப்படி விசுவாசிக்கிறவன் படி ஆகும். கர்த்தர் வார்த்தை கேட்டான். இந்த ஒரு விசுவாசம், கர்த்தர் வார்த்தை மேல் நல்ல விசுவாசம். இந்த வார்த்தை கேட்ட பிரகாரம் முன்னேறிப்போம். அக்கம் பக்கம் பார்க்க கூடாது. இந்த வார்த்தை தான் நம்பிப்போம். இன்னும் கர்த்தர் நீ போகலன்னு வார்த்தையின் அர்த்தம், கர்த்தர் வார்த்தை ஒரு காதல் கேட்டால் எப்படி போகணும்? வார்த்தையா அப்படியே நம்ம வேற யார் பேச்சும் கேட்கக்கூடாது. இந்த வார்த்தை உள்ள போனதுக்கு அப்புறம் வேற யார் பேச்சையும் கேட்கக்கூடாது. இந்த வார்த்தை அப்படியே போகணும், இப்படியே முன்னேறி போகணும். போனால் நீ விசுவாசம் உனக்கு அப்படி ஆகிட்டே சுமாயிட்டா அவனுக்கு கத்த வசனப்பிராரம் போகணும். ஜீவ வார்த்தை கேட்டா ஆவியாயும் ஜீவனாயிருக்கிற வார்த்தை அவர் வாயிலிருந்து வார்த்தை கேட்டான், அதை நம்பினான், அது பிராரம் போனான், பழிச்சுட்டான். இப்போ டாக்டர் எப்படி போர்டு போட்டிருப்பாரு, இது தொங்க விட்டுருப்பாரு, இப்படி வச்சு வைப்பாரு. இப்போ இந்த சீட்டு எடுத்துருக்கு, ஐயோ சீட்டு வைத்தாலும் போயிட்டேன், அப்படியா வேறு சீட்டு தரேன் 100 இதோட வாங்கினாரு 20 நம்பி ரூபாய் பற்றி பேச
இந்த வார்த்தையும் இதயத்தை போடும். கர்த்தர் வார்த்தை கேட்டால் வார்த்தை உள்ள வரணும். எங்க வரணும்? இறைத்து வந்துட்டானால் அந்த வஸ்திரப்பிரார் இறைப்பிரார் போனால் எந்த வியாதி விடுமா? இதுதான் மருந்து. எப்படி போடும்? 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் காய்மை ஏசுறது நிற்கான். மகனுக்காக இல்லை, ராஜா முன்சம் மகனுக்காக தான். இவன் வேலைக்காரனுக்கு வந்துருக்கான். இவன் உள்ள எப்படி ராஜா மகன் மனுஷனுடைய உள்ள அப்படி. நம்ம யாருக்கா போவோம்? நீ விசுவாசப்படி உனக்கு நீ விசுவாசிக்கால் கத்தம் செஞ்சுட்டு நீ விசுவாசப்படியே உனக்கு அப்படியே சொல்லாயிட்ட. அப்ப நாம் விசுவாசிக்குமானால் நம் குடும்பம் லட்சியப்பட அப்படி நடக்கணும். இது கத்த வார்த்தை அப்படி நம்பணும். இதெல்லாம் கத்த செய்தாலும் செய்யல. ஜீவ வார்த்தை கேட்டதானால் ஆவியாயும் ஜீவனோட வசனத்தை நாம் கேட்குமானால் அந்த வசனம் நம்மோடு பேசும். நான் ஜீவனுள்ளதாக இருக்குமானால் செத்த வார்த்தை பேசுறவங்க உள்ள ஏறாது. என்ற வாயில் எப்படி வரணும்? ஜீவ வார்த்தை வரணும். இந்த வார்த்தை உள்ள இருந்தால் அப்படியே நடக்கும். ஒரு பாஸ்டர் போனார், இங்கே இல்லை, ஆப்பிரிக்காவில். ஐயா பிள்ளை செத்து போச்சு. அப்படியா வராங்க. அங்கே அழுகு டாக்டரில் வந்து பார்த்தாங்க, நெஞ்சை போட்டு அமுக்குதான். ஒன்றும் இல்லை, இப்போ போயிட்டான். இவர் கடைசியாக போகிறார். எல்லோரும் வெளியே போச்சுருங்க, எல்லோரும் வெளியே அனுப்பிட்டான். இவர் கத்தாவே ஜெபம் இருக்கார். 5 நிமிஷம் ரைட் அங்குள்ள கண்ண அவன் கண்ணை முடிச்சிட்டான். யார்? எலிசா ஜெபம் உடனே அது ஃபுல்லாக கண்ணை முடிச்சு போகிறா. செத்தம் கண்ணை முடிச்சுட்டான். அது போயிட்டார், உயிருண்டாயிட்டுல. அப்போ இதுவரை வச்சா எப்படி அவங்களாலும் கண் திறக்கலையா? இப்போ இவனுக்குள்ளே கத்த வார்த்தை போயிருக்க. அப்போ நமக்குள்ள கத்த வார்த்தை போயிட்டா மட்டும் கண் திறக்கலாம். நம்மளுக்கு கத்த வார்த்தை போனால் என்ன அடையாளம் நடக்கணும்? கண் திறக்கப்படணும். இந்த வார்த்தை நமக்குள்ள வரணும். இதுதான் விசுவாசம். இல்லைனால் விசுவாசம். கர்த்தருக்கு விசுவாசம் இருக்குமானால் அந்த வார்த்தை உள்ளவராக இருக்கணும். விசுவாசம் கேள்வினால் வரும். கேள்வி தேவ வசனத்தினால் வரும். விசுவாசம் எப்படி ஏற்படுது? தேவ வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் உண்டா. விசுவாசம் உண்டாயிட்டானால் விசுவாசம் தேவ வசனத்தான் நடக்கும். அப்போ தேவ வசனத்தினால் தான் விசுவாசம் வரும். இதுதான் பவர். இந்த வசனம் உள்ள வந்து பவர் ஆகிக்கணும். நமக்கு எப்படி வல்லம் வருது? விசுவாசம் கேள்வி வருது. கேள்வி தேவ வசனம் கேட்டால் தேவ வசனம் வல்லமா இருக்கு. உயிர்ப்பிக்கும். ஒரு ஆத்மா உயிர்ப்பிக்கும். உடனே உயிர் உண்டாகும். இந்த வார்த்தை நம்பணும். இந்த அணுகுல வரணும். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம். அப்ப இயேசு போறால் அவன் மேல் விசுவாசம் வேணும். நான் இயேசு போவேன். 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ, நான் போவேன், சொல்லுவேன், சோமாவேன். இதுதான் அவளுடைய விசுவாசம். 12 வருஷம் பெரும் பாடு அனுப்பிச்சவள் என்ன சொன்னா? போவேன் என்று தீர்மானம் எடுத்தாளா? அதுபோல போனாளா? தொட்டாளா? சுமனாளா? இப்ப நம்ம விசுவாசம் கர்த்தருக்கு நம்ம உள்ள போகணும். யாரு போகணும்?
வைக்கலாதான் கத்திரத்தை போயிட்டானால் வார்த்தை அனுப்பார். இந்த வார்த்தை உள்ள போடும். சும்மாமா ஆகாதான். இதுதான் ரொம்ப சிம்பிளா கத்த வார்த்தை. நீ போகலாம். வார்த்தை உனக்கு ஆக்கடு. வார்த்தையோட சுகமாயிட்டா இல்லை. இனி மத்திய சுவிசேஷம் 9:22. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இவள் போய் தொட்டா. ஆண்கள் எல்லாம் ஜனக்கூட்டமாக இருக்கு, ஆண்களாக இருக்காங்க. 12 வருஷம் இவளுக்கு யூட்ரஸ் கேன்சர். கேன்சர் எதில்? யூட்ரஸ்ல. 12 வருஷம் ரத்தம் ஒழுகு. 12 வருஷமா ப்ளீடிங் ஆயிட்டு தீட்டு நிற்கல. அந்த ஆள் எப்படி இருக்கும்? நல்ல பயில்வானமாக இருக்குமா? பலவீனமாக இருக்கும். முகம் அப்படி இருக்கும், வெளுத்து போயிருக்கும். பஸ் ஓரத்து போய் தொட முடியுமா? அந்த ஆம்பளை கொண்டு போய் நெருக்கிட்டு போய், இது ஐயா விலக தொட முடியுமா? தொட முடியுமா? எப்படி தொட்டா? இவருடைய எண்ணெய் போயிட்டு முடியாது, நான் போவேன். என் மனசு போயிடுச்சு. மனசை வச்சு தொட்டுட்டான். நம்மளோட மனசு அங்கே போயிட்டு. ஆனால் தபால் பெட்டியில் போஸ்ட் ஆஃபீஸ் சிவப்பு பெட்டி அடித்த சிவப்பு கலரில் பெட்டி. அது பஞ்சாயத்து ஒரு இதில் சென்டரில் ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டில் செய்து வச்சுருக்காங்க, திறந்து வச்சுருக்கு. அதில் போய் லெட்டரை போட்டுருதே. டப்புன்னு உள்ள வந்து ஒரு 3 4 பார்த்தா அந்த ஆள் கையில் லெட்டர் கிடைச்சிருதா? இங்கே போட்டே அங்கே போய் எப்படி கிடைச்சது? இந்த லெட்டர் பாக்ஸில் ஒன்று இந்த லெட்டர் போட்ட உடனே அந்த ஆள் பேசி நாளை வாருங்காங்களா, நீ கத்த சொன்னா இது நடக்கணும் நடக்காதா? கத்துன்னு போய் சொன்ன உடனே அது திரும்பணும், நம் பக்கமா திருப்பணும். இவர் பக்கமா கத்த திரும்பிட்டார், திரும்பலையா? அப்ப நம் பக்கமா திருப்ப கூட வழி என்னது? எவ்வளவு ரூபா கொடுக்கணும்? இயேசு நம்ம பக்கமா திருப்பணும், வக்கீல் நம்ம பக்கமா திருப்பணும், நமக்கு அனுகூலம் ஆக்கணும். வக்கீல் நம்ம பக்கமா இருந்தால் கேஸ் வச்சு ரூபாய் வாங்கிட்டு அந்த பக்கம் போயிட்டாருன்னா கேஸ் ஜெயிக்குவா? அப்போ நம்ம பக்கமே திரும்பணும். அப்போ எவ்வளோ ரூபா கொடுக்கணும்? இவங்க ரூபா கொடுக்க வேண்டியதில்லை, தொட்ட போகும். இவள் போய் 12 வருஷம் பெரும் பாடம் ஸ்திரீ. ஆண்கள் கூட்டத்தில் ஆண்கள் மத்தியில் நடக்க முடியும். கையில் விலக விலக நடக்க முடியுமா? இங்கே சென்னத்து போய் நடக்க முடியாது, இப்படியேதான் இருப்பா. மனசு போ, நம்மால முடியாட்டாலும் மனசு போன போ. உடனே இந்த பலனை மாறிட்டா மாறலையா? அப்ப எவ்வளவு தூரம் மனசு வேணும், எவ்வளவு தூரம் மனசை ஏற்றிருக்கணும் கத்து பார்த்தா உங்களுக்கு தெரியல. எனக்கு உள்ளது அனலாக இருக்கு. 12 வருஷம் பெரும் பாடுகளை அனுபவிச்சவள், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷம் கிட்ட போக முடியுமா? நாத்தடி சேலை எவன் துவச்சி கொடுப்பான்? தினமும் போகுமா? 1 நாள் துவச்சி கொடுக்கலாம், 2 நாள் துவச்சி கொடுக்கலாம்.
12 வருஷம் ஆள் வெளுத்து வச்சு சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பணம் எல்லாம் காலியாக போயிட்டு, பணமும் இல்லை. பணம் இருக்கலாம், அவரை பார்த்தலாம் இவரை பார்த்தலாம், பணம் இருக்குன்னு பேச்சு வேறு, பணம் எல்லாம் காலியாக பேச்சு வேறு. இவளோட மனசு போயிட்டு, மனசு போய் இயேசுவை தொட்டுட்டேன், திரும்பிட்டேன். கோபப்பட்டாரா? என்ன தொட்டது? அவர் டீச்சர்லாம் பார்க்காங்க, ஐயா எல்லாரும் நெருக்கிட்டே வராங்க, பின்ன என்னை தொட்டு யாரும் கேட்கல ஐயா, எல்லாரும் வாங்க எங்களோட உண்மை தான் நெருக்கிறாங்க, எல்லாரும் உண்மை உரசுறாங்க, இவன் தொட்டு யாருங்கிற? என்னை தொட்டு உண்டு, தொட்டு யா இவன் நடுங்கிட்டான், நான் தான் ஏன் தொட்டேன் விழுந்துட்டான். இவனை ஏசு முன்னால் வரைச்சிட்டாரா? அப்போ இயேசு பின்னால் கிடக்கிறவனை இயேசு முன்னால் கொண்டு வர வேண்டுமானால் இயேசு நம்ம பார்த்திருப்பா. இவள் விசுவாசித்தான், இது மனசு அங்கே போய் தொட்டுட்டு கத்தின் பக்கம் திருப்பிட்டு. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நம்ம மனசு அங்கே போகுமானால் கத்த பார்க்குமார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் ஹல்லேலூயா எல்லாருக்கும் சொல்லிடுவோம். கத்தவே நீர் பட்சத்தில் இருக்கிறே, கத்த பட்சத்தில் இருக்கிறோம், மற்றவனுக்கு என்ன சொல்லலாம்? கத்த பட்சத்தில் இருக்கிறோம். நீ விசுவாசியமானால் கத்தும் பட்சத்தில் வருவோம். வார்த்தை பிரகாரம் போகணும். இது பிரகாரம் போகணும், வார்த்தை நம்பி போகணும், வார்த்தை பிரகாரம் போகணும். விசுவாசியில் ஆனால் கத்தர் வார்த்தை பிரகாரம் போகும், அதுதான் விசுவாசி. வார்த்தை பிரகாரம் போன உடனே கத்தரோடு பேசுகிறார். பேசிட்டாரா? பேசலையா? இதுவரை இவதான் முயற்சி எடுத்தான், மனசு தான் போயிட்டு, பணம் எல்லாம் செலவாயிட்டு. பணம் செலவுக்கு காரணம் என்ன? நம்பக்கூடாது நம்பினான், உண்மையாக நம்பக்கூடியது நம்பல. விடுவிக்கிற யாரு? குமாரை விடுதலையாக்கினால் அது நம்பல, டாக்டரை நம்பலாம், மனுஷனை நம்பலாம், ரூபாய் காலேஜ். யார் நம்பணும்? கர்த்தரே மனுஷன். நமக்காக மனுஷன் வார்த்தையானவர் நமக்காக மனுஷனை வந்தான். இவரை நம்புவானால் இப்படிதான் மனசு வேற பக்கம் செலுத்துமான பணம் போகும், வேலை கூடும். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு கத்து குணமாக்கிட்டாலும் குணமாகலையா? இப்படி செய்த காரணம் இவன் மனசு அங்கிருந்து போடுறாங்க. இதே போல ஒரே விசுவாசம், ஒரே விசுவாசம், ஒரே வல்லமா கர்த்தர் நமக்கு குணமாக்குறா. விசுவாசத்தில் பவர் இருக்கு, பலம் இருக்கு. நம்ம விசுவாசத்தில் கர்த்தர் நிறைய காரியம், இந்த விசுவாசத்தில் நிறைய கிரேடு இருக்கு. போலீஸ்காரன் சொல்ல எல்லாம் பார்த்தா எல்லாம் ஒரு சிக்னல் இருக்கு, ஒரு அடையாளம் போட்டிருக்கு தோற்பட்டையில். சிலவங்க 2 கோடு போட்டிருக்கோம், சிலவங்க 3 கோடு போட்டிருக்கோம். அது ஏன் போட்டிருக்கு? டெய்லர் போட்டிருக்கோம், நம்ம போட்டிருக்கோம். அப்படின்னா போலீஸ் வேலையில் பார்க்கல காய்ச்சட்டா நம்ம மாதிரி சட்டை போட வேண்டாம். ஏற்பட அவங்க சாப்பிடப்போம், நமக்கு என்ன வேணும்? சாப்பிட வேணும், அதுக்காக வந்திருக்கோம். ஒரு கொடுப்பட்டவனுக்கு ஒரு அதிகாரம் தான் இருக்கு, 2 கொடுப்பட்ட அவனுக்கு அது ஒரு லிமிட், 3 கொடுப்பவனுக்கு ஒரு அதிகாரம் தான். அதுக்கு மேலே எஸ்ஐ இதெல்லாம் தெரியணும். அப்போ நான் கத்திரத்தை நம்ம நெருங்கினால் நம்ம உள்ளத்தை வச்சு அவர் மார்க் போடுறோம், அந்த லிமிட்டு போடும். எதிர்பார்க்க அளவுக்கு அவர் போயிட்டு, ஆனால் கத்தம் பக்கம் திரும்பக்கூடிய அளவுக்கு என்னது? நம்முடைய விசுவாசம் மனசு அங்கே போகும். மனசு போய் தொட்டுட்டு ஆனால் அதான் ஜபம்.
நம்ம ஜெபம் அவரை போய் எட்டணும். எட்டிட்டு ஆனால் குழம்பாக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? மேல் நீங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு? கர்த்தர் அங்கே ரத்தம் ஒழுக ஸ்டாப் பண்ணிட்டார், அதை அடைச்சிட்டார். இது ரத்த உலகம் அடைச்சிட்டா அடைக்கலையா? நீ போகலாம், நான் அடைச்சாச்சு. இப்போ ஏன் வேதனை இருக்கா? வேதனை எங்கே போச்சு? எங்கே போச்சு? நீ போகலாம். அப்புறம் என்ன சொன்னாரு? 50 வாசிங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். உன் விசுவாசம் ரட்சித்தது, உன் சமாதானத்தோட. இவன் மனசு அங்க விட்டுட்டா, இந்த மனசு அங்க தொட்டுட்டு சமாதானம் அடைச்சிட்டு. இப்ப வேதனை எல்லாம் மாறிட்டு, மனசு வேதனை மாறிட்டு, சரீர வேதனை மாறிட்டு. அங்க வரைக்கும் இங்க வரைக்கும் சொல்லுவாங்க. இதுல வழியில யார் எடுத்தா? மனசு அங்கதான் விடணும். எங்க? புருஷன்ட்ட விடணும். அப்படின்னா அது சொந்தக்காரர்கிட்ட விடணும். கர்த்தர் போடும். நம்ம கருவை நாம் உண்டாக்கு முன்னாலே நம்ம கருவை கண்டோம். இந்த கரு எப்படி வளர்றத பார்ப்போம், இந்த எண்ணங்கள் எப்படி போதும் பார்ப்போம். என் தாய்க்கு படிக்கல, அவளுக்கு இந்த விசுவாசம் ஏறிட்டான். அவன் ஜெபம்னா தரிசனம் கிடைக்கும். இப்போ போயிட்டான். என்னை பெற்ற தாய், நான் தான் ரசிக்கப்பட்டேன். அப்போ என் மூலம் அப்படி அவளுக்கு அனுபவம் உண்டாயிட்டா, நமக்கு என்ன இருக்கு? சோறு வெந்துட்டா படிச்சிடா, அது குழம்பு வச்சா மெத்த மீன் இருக்கக்கூடாது, வெறும் குழம்பு தான் இருக்கணும். அதுதான விசுவாசம். எத்தனையோ ஆண்கள் காட்சி திராணு குற்ற அவர் நெருக்கின்ற ஒரு வேளையில் பெரும்பாடு ஒரு ஸ்திரீ மனசை ஏசுறது விட்டு கொடுத்தார். மனசு தொட்டுட்டு உடனே பக்கமா திரும்பிட்டார். என்ன தொட்டதியா? இவளா கர்த்தரை பார்த்தாள், கர்த்தரை கண்டாள், அவளோட பேசினார். ஸ்திரீயே, சமாதானத்தை போ. எத்தனை பேர் இருக்கிறான் தெரியும், அவன் சமாதானம் இல்ல, உனக்கு சமாதானம் கிடைச்சிட்டு சமாதானத்தை போ. இந்த வார்த்தை அவன் கிடைச்சிட்டு இதே போல கர்த்தரோடு பேச வேண்டும், கர்த்தரோடு பேச வேண்டும், சமாதானம் கிடைக்க வேண்டும். என்னை தீர்மானம் பண்ணணும், அதுபோல நடக்கணும், நீ அதுபோல போகணும், கர்த்தர் வல்லமை வெளிப்படும். எல்லாருக்கும் சொல்லிப்போம்.